அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 14 கணக்கு நூல்களில் உள்ள 18 நூல்களிலே ஏற்கனவே திருக்குறள், நாலடியார், ஆசாரக்கோவை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40 என்கிற நூல்களுக்கு ஒரு நிமிடம் அல்லது மிகைப்படுத்தாமல் 2 நிமிடத்திற்குள்ளாக உரை சொல்லி வந்திருக்கிறேன். இன்றையிலிருந்து 51 நாட்களுக்கு 5×50 என்பது எடுத்துக்கொண்டு பேச இருக்கிறேன். 5×50 அறிமுகமான முதல் பதிவு இந்த பதிவு. தமிழர்கள் தங்கள் நிலத்தை முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல் என்று 5 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அதிலே 5 பகுதிகளுக்கும் 5 நிலப்பரப்புகளுக்கும் 10 பாடல்களாக இது அமைந்துள்ளமையால் 5×50 என்று பெயர் பெற்றிருக்கிறது. 50 செய்யுள் முடிந்ததற்கு பின்னால் ஒரு பாயிரச் செய்யுள் இறுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் மாறன் பொறையனார் என்று காணப்பெறுகிறோம். மாறன் என்பது பாண்டியனையும் பொறையன் என்பது சேரனையும் குறிப்பதாக இருப்பதாக குறிப்பு சொல்லுகிறது. எனவே இவர் இந்த இரு பேரரசுகளோடு தொடர்புடையவராய், அவர்களுக்கு நட்பு உள்ளவராய் இருந்திருக்க வேண்டும் என்றும் அறிகிறோம். பொறையனார் என்பது இவருடைய இயற்பெயர் என்றும், மாறன் என்பது இவருடைய தந்தையார் பெயர் என்றும் எடுத்துக்கொள்ளவும் இடம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த நூலினுடைய முதல் செய்யுளிலேயே கோமையாக மாயோன், முருகன், சிவன் மூவரை பற்றியும் குறித்துள்ளதனாலே இவர் வைதிக சமயத்தை சார்ந்தவராக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பாயிரப்பாடலில் வரும் பண்புள்ளி மாறன் பொறையன் என்ற தொடரை கொண்டு இவர் அரசிலே வரவு செலவு தொடர்புடைய ஒரு அதிகாரியாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். வன்புள்ளி என்பது வளப்பமான புள்ளி என ஊர் என்று சொல்லவும் இருக்கிறார்கள். ஆக மாறன் பொறையனார் எழுதிய 5×50 செய்யுளை நாளையிலிருந்து பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.